அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு தவக்காலத்தினுடைய 33வது நாள். இன்னைக்கு நாம சிந்திக்க போகிற தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா, இறுதி வரை தொடரும் அன்பு. யாருடைய அன்பு இறுதி வரை தொடர்ந்தது? இயேசுவினுடைய அன்பு. அவர் சிலுவையில நமக்காக பாடுபட்டதுதான் மிகப்பெரிய அன்பு. அப்போ இயேசு சிலுவையிலே கடைசி வரைக்கும் தன்னுடைய அன்பை தன்னுடைய மக்களுக்காக வெளிப்படுத்தினார். அவர் நேசித்தவர்களுக்காக, அவருடைய நண்பர்களுக்காக வெளிப்படுத்தினார். அவருடைய நண்பர்களுக்கு மட்டுமா வெளிப்படுத்தினார்? இல்ல அன்புக்குரியவர்களே, தன்னை நிராகரித்த ஒவ்வொருவருக்குமே அவருடைய அளவிட முடியாத பேரன்பை சிலுவையிலே வெளிப்படுத்தினார் என்பதை நாம பார்க்கிறோம். அவருடைய அன்பு பாதியிலே தொலைந்து போகிற அன்பு கிடையாது. அது இறுதி வரை தொடர்கின்ற அன்பு. தன்னை நிராகரித்தவர்களை, தன்னை ஏளனப்படுத்தியவர்களை, கொச்சைப்படுத்தியவர்களை, அவர் மீது காரி உமிழ்ந்தவர்களை, சிலுவையிலே அறைந்தவர்களை, முள்முடி சூட்டியவர்களை, ஈட்டியால் குத்தியவர்களை கூட மன்னித்த அன்புதான் அவருடைய அன்பு. இது உண்மையான அன்பு, இது பேரன்பு, இது இரக்கம் நிறைந்த அன்பு, இது நம் ஒவ்வொருவருக்கும் மன்னிப்பை தருகின்ற அன்பு. அன்புக்குரியவர்களே, அவர் சிலுவையிலிருந்து நமக்கு தருகின்ற பாடம்தான் இன்று நம்முடைய தியான சிந்தனையாக இருக்கின்றது. உங்களுடைய அன்பு இறுதி வரை நிலைத்திருக்கின்ற அன்பாக இருக்கட்டும் என்று இன்னைக்கு ஆண்டவர் இயேசு நமக்கு கற்றுத் தருகிறார். இன்னைக்கு உங்களுடைய வாழ்க்கையில பல பேர் உங்களை தவறுதலா பேசி இருக்கலாம், உங்களை பழிவாங்கலாம்னு அவங்க நினைச்சிருக்கலாம். நாளைக்கு என்ன பண்ண போறேன் பாரு அப்படின்னு உங்களை சேலஞ்ச் பண்ணி இருக்கலாம், உங்களுடைய மகிழ்ச்சியை கெடுத்திருக்கலாம், உங்களுக்கு குற்ற உணர்வு வருவதற்கான எல்லா செயல்களையும் செய்திருக்கலாம். உங்களுக்கு எதிராக அவர் மந்திரவாதங்கள், தந்திரவாதங்களை எல்லாம் செஞ்சிருக்கலாம். ஆனால் அன்புக்குரியவர்களே, நீங்கள் அவர்களை உண்மையாக நேசிக்கின்ற பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு ஆசீர்வாதம் பெருகும், உங்களுடைய வாழ்க்கையிலே மகிழ்ச்சி பெருகும், உங்களுக்கு எதிராக எந்த தடைகளும் வராது. அப்போ கடவுள் நமக்கு தந்த பாடம் அன்பு, இறுதி வரை தொடர்கின்ற அன்பு. இந்த அன்பை நாம் சுவைத்தால் மட்டும் போதாது, முடிந்த அளவிற்கு நமக்கு எதிராக இருக்கின்ற எதிரிகளுக்கு, நம்மை தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று நினைப்பவர்களுக்கு அந்த அன்பை நாம் கொடுப்போம். அதன் வழியாக இறை ஆசிரை பெறுவதற்காக இன்னைக்கு நாம ஜெபிப்போம். அன்புக்குரியவர்களே, இந்த காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் தமிழ் பைபிள் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்களுடைய பேர் ஆதரவை எங்களுக்கு கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். God bless you.